ஹாய் வணக்கம். ஒரு நூடுல் சாண்ட்விச் தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோஸும் வரும். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வித்தியாசமாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். நான் வந்து இப்பி நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு இது 2 மசாலா பேக்கெட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா பிரித்து போட்டு நம்ம குக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு ஒரு மசாலா போடுவோம். நீங்களும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு. நூடுல்ஸை எப்பவும் போல் நம்ம குக் பண்ணிவிட்டு முடிக்கும்போது இன்னொரு மசாலா போட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ 4 பிரெட் பீஸ் எடுத்துகிட்டு அதில் பட்டர் ஆர் கீ ஏதாவது ஒன்று வந்துட்டு ஒரு சைடு மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்துட்டு ஃபுல்லாக சாஸ் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச நூடுல்ஸு ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். அதுக்கு மேலே ஆனியனு, அதுக்கு மேலே டொமேட்டோ, அதுக்கு மேலே கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் போல் பெப்பர், அதுக்கு மேலே மயோனைஸ் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மூடி நம்ம டோஸ்டரில் வச்சிடலாம். வித்தியாசமாக ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். டோஸ்டர் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்குள்ளே வச்சு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தேன். நம்ம வச்சது எத்தனையோ அது மிங்கிள் ஆகிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்ம சூடு, கட் பண்ண கூட முடியல. பசங்க வேறு அவசரப்படுத்துகிறாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.